நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்? செகண்ட் பிரைன். செகண்ட் பிரெயின். நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய இரண்டாவது பரிணாமத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரெயினை பத்தி நம்ம பார்க்க போறோம். இப்பேற்பட்ட அந்த விஷயம் எப்படி அது வந்து இரண்டாவது பிரெயினாக அங்கீகரிக்கப்படுது, எப்படி வந்து அது வந்து நமக்கு உண்மையிலேயே அது வந்து பிரெயினா நம்ம அக்செப்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இப்படி உண்மையிலேயே நமக்கு வந்து ரெண்டு பிரெயின் இருக்குதா அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு எல்லாம் கன்ஃபியூஸா இருக்கும். பட் மருத்துவ உலகம் வந்து அதை இரண்டாவது பிரெயினாக மட்டுமே பார்க்கிறது அப்படிங்கிறது தான் கட் சார். மிகப்பெரிய ஒண்ணு. எஸ், கட். கட்ஸ். கட்ஸ் அப்படிங்கிறது வந்து இரண்டாவது பிரெயினாக பார்க்கப்படுகிறது. உங்க எல்லாத்துக்கும் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். வேற தளத்துல இருக்கக்கூடிய வேற மெடிடேஷன் மெத்தடு இல்லைன்னா வந்து வேற விளம்பரங்கள், வேற ஒரு ஏதாவது ஒரு உங்களுக்கு தெரிஞ்ச சைட்ல வேற ஏதாவது ப்ரோக்ராம் நடக்கிறது, இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த நிகழ்வுகளை நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்ல எந்த குரூப்லையுமே நீங்க ஷேர் பண்ணக்கூடாது. ஸோ அந்த மாதிரி ஷேர் பண்ணீங்கன்னா நீங்க நமக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருப்பீங்க, நல்ல சப்போர்ட்டிவா இருப்பீங்க. உங்களை வந்து ரொம்பவுமே நம்மளும் ஒரு நல்ல இடத்துல வச்சிருப்போம். பட் ஒரே நாள்ல உங்களை இந்த குரூப்ல இருந்து மொத்தமா ரிலீவ் பண்ண வச்சிருவோம், இங்க இருந்து எடுத்துருவோம். ஸோ அது ரொம்ப ஸ்ட்ரிக்டா இந்த விஷயத்த சொல்றோம். ஸோ அந்த மாதிரி எந்த வேலையும் நீங்க செய்யாதீங்க. ஸோ அந்த மாதிரி செஞ்சிருந்தா நீங்களா ரிமூவ் பண்ணிருங்க. இனிமேலும் அந்த வேலையை செய்யாம இருங்க. அடிக்கடி இந்த மாதிரி ஒரு நிகழ்வை நிறைய பேர் செய்கிறீங்க, அது தப்பான விஷயம். உங்களுக்கு ஏதாவது வேணும்னா நீங்க இண்டிவிஜுவலா அந்த குரூப்லயே ஏதாவது செஞ்சுக்கங்க. இந்த குரூப்ல இருந்து எதையும் செய்யாதீங்க. ஓகே, இங்க வந்து அதை ஷேர் பண்ணாதீங்க. புரியுதா உங்களுக்கு? யார் ஷேர் பண்ணீங்களோ உங்களுக்கு தான் நான் மெசேஜ் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ தயவு செஞ்சு அதே மாதிரி சோசியல் மீடியாவில் ஃபார்வர்ட் மெசேஜ் அதை வந்து நம்ம குரூப்ல ஷேர் பண்ணாதீங்க. ஏன்னா நான் ஒரு இன்ஃபர்மேஷன் இன்னைக்கு போட்டிருப்பேன், நீங்க வந்து தக்காளி சாதம் எப்படி செய்யறது, இன்ஜினியரிங் ஃபீல்டு எப்படி படிக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் வந்து நிறையா போஸ்ட் பண்ணிடாதீங்க. அப்படி பண்ணுறீங்க, அந்த மாதிரி 2 பேர்த்த ரிமூவ் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதே மாதிரி உங்களையும் ரிமூவ் பண்ணிடுவோம். திரும்ப நீங்கள் ஜாயின் பண்ணோன்னா ஃபுல் ஃபீஸ் கட்டி திரும்ப படித்து திரும்ப வரணும். ஸோ அப்படி தான் உங்களால் ரிட்டர்ன் இதுக்குள்ளே வர முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் நம்ம வச்சுருக்கிறோம், அது ரொம்ப காலமாக நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அதனால் உங்களை நீங்கள் இந்த குரூப்லேருந்து இழந்துடாதீங்க. திரும்ப வரணும்னா எல்லாமே ரீபேம் பண்ணணும். அது எவ்வளோ வேணாலும் இருக்கு. ஸோ ப்ரெசென்ட்டில் இருக்கிற பேமெண்ட் பண்ணி நீங்கள் வர வேண்டியது. ஸோ அந்த தப்பை பண்ணாதீங்க. ஸோ நம்மளுடைய இந்த பிரெயின், நம்மளோட இன்னொரு செகண்டரி பிரெயின் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய கட்ஸ். கட்ஸ்னா என்ன? நிறைய பேருக்கு கட்ஸ்னா என்னன்னு தெரியாது. ஸோ கட்ஸ்ன்னு சொன்னா அது ஒரு வித்தியாசமா சின்னதா ஒரு மூளை இருக்கும் அப்படி இல்லை. கட்ஸுங்கிறது வந்து நெஞ்சில இருக்கா? கட்ஸ்னா எல்லாரும் அப்படிதான் ஃபீல் ஆவாங்க. கட்ஸ்னா நெஞ்சில இருக்க நிமித்தி நிக்கிறது பேரு கட்ஸ் அப்படின்னு ஃபீல் ஆவாங்க. ஸோ அதுவும் கிடையாது, அந்த கட்ஸும் கிடையாது. இது வந்து வயிறு. வயருக்கு வந்து இன்னொரு பேர் வந்து கட்ஸ்ன்னு சொல்றாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, வயருக்கு வந்து கட்ஸ்ன்னு சொன்னதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அந்த காரணத்தையும் நான் சொல்றேன், ஏன் அதை கட்ஸ்ன்னு சொல்றாங்க அப்படிங்கிறது. அதனாலதான் அதை வந்து இன்னொரு மூளைன்னு சொல்லிட்டு அதை வந்து கட்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதை வயருன்னு சொல்லாம கட்ஸ்ன்னு சொல்றதுக்கும் அதான் காரணம். ஸோ ஆக்சுவலா இது என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த வயிறுக்கும் மூளைக்கும் சார் வாய்ஸ் கட் ஆயிடுச்சுங்க.
நோ சார். கேட்கல சார். நோ சார். நோ சார். சார் கேட்கல சார். வாழ்க வளமுடன். வாய்ஸ் கேக்குதா? ஓகே, கிளியர் ஓகே ஆயிடுச்சு. சார். கேட்குது சார். வந்துருச்சுங்களா? தேங்க்யூ. வாய்ஸ் கரெக்டா இருக்கா? கேட்குதுங்க சார். வாழ்க வளமுடன். எஸ் சார். வாய்ஸ் கேக்குதா? எஸ் சார். கேட்குதுங்க சார். இவ்வளவு நேரம் வரலைங்க சார். இப்போ வாய்ஸ் கேக்குதா? இப்போ கிளியரா இருக்கா? கேக்குதா உங்களுக்கு? என்னோட இதுல வாய்ஸ் வரல. அதனால இப்ப கேக்குதா? யாராவது பேசுங்க. ரிப்பீட் பேசுங்க. சார் கேக்குது சார். கேக்குது சார். நல்லாவே கேக்குது சார். உங்க வாய்ஸ் எனக்கு கேட்கல. அதனாலதான். ஓகே, வேற கேட்குதுங்க சார். கேட்குதுங்க சார். இப்ப பேசுங்க. உங்களோடது எக்கோ வருது சார். ஆயிட்டா. நான் பேசுறது வந்து எக்கோ. அதை மாத்திக்கிறேன். இப்போ ஓகே தான் சார். இப்ப கேட்கல சார். ஐயோ. இப்ப கேட்கல கேக்குதா? சார். கேக்குது சார். கேக்குதானே? ஒரே நிமிஷம் இருங்க. ஸ்ட்ரக் ஆயிடுச்சு. இங்க நெட்வொர்க் ஏதோ ப்ராப்ளம் ஆயிருக்கும் போல இருக்கு. அதனால ஸ்ட்ரக் ஆயிருக்கு. கொஞ்சம் நெட் யூஸ் பண்ணாத. ஸ்லோவா இருக்கு. இங்க பிரேக் அடிக்குது. கரெக்ட் தான். நான் என்ன தெரியல, நெட் பயங்கரமா பிளாக் ஆகுது. ஓகே ஆயிடுச்சா? வாய்ஸ் கேக்குதா? எல்லாம் கேக்குது. சார் கேக்குது. இப்ப கிளியரு. கேக்குதாங்க? கிளியர் தானே? ஓகே, கண்டினியூ போலாமா? yes, sir.
இங்க நெட்வொர்க் ஏதோ ப்ராப்ளம் இருக்கும் போல் இருக்கு. லைட்டா பிரேக் ஆகி வேற வருது. அதனாலதான் வாய்ஸும் ரெடி ஆக மாட்டேங்குது. ஓகே, என்னோட இது சிஸ்டத்துல வந்து இது நெட்வொர்க் இஷ்யூ ப்ராப்ளம் இருக்கும் போல. வைஃபை தான் ஏதோ பிரச்சனை பண்ணிட்டு இருக்கு. இன்டர்நெட் கனெக்ஷன் அன்ஸ்டேபிள் வந்துருச்சு. ஓகே, அது பரவாயில்ல. அப்போ நம்ம வந்து இந்த பிரெயினுக்கும் நம்மளுடைய ஸ்ட்ரக் ஆகல, ஆனால் ஸ்ட்ரக் ஆகுது. வாய்ஸ் கரெக்டா இருக்குல்ல? வாய்ஸ் கரெக்டா தானே இருக்குது? வாய்ஸ் பிரேக் ஆகல, அது நல்லா தானே இருக்கு. யாரோ ஒருத்தர் சொல்லிருங்க. வாய்ஸ் கரெக்டா வாய்ஸ் இருக்கு ஓகே சார். தானே? வாய்ஸ் ஓகே சார். ஓகே அப்போ ஓகே. ஓகே, வீடியோ லாக் ஆனாலும் அது இதுல கனெக்ஷன் ஆகி. ஓகே, தேங்க்யூ. அப்ப இந்த வயிறு வந்து சின்னதா இருக்குது, அதே டைம்ல வந்து மூளை கொஞ்சம் பெருசா மேல இருக்கு. இது ரெண்டுக்கும் சிமிலரான விஷயம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இந்த வயிறு வந்து கரெக்டா நிறைய நரம்புகளை வச்சிருக்குது. அதே மாதிரிதான் மூளையிலயும் நிறைய சின்ன சின்ன நரம்புகள் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? நிறைய அந்த நரம்புகள் வந்து அதிகமா இருக்கக்கூடிய ஒரு பகுதி. உடம்புலயே வந்து ரொம்ப சிக்கலான அதிகமான மைனூட்டான மைக்ரான் நர்வ் சிஸ்டம் அது வந்து அதிகமா இருக்கிறது எங்கன்னு கேட்டா அந்த எலக்ட்ரிக் நர்வ் சிஸ்டம், எலக்ட்ரோட்டிக் நர்வ் சிஸ்டம், இப்படி வந்து ஒரு விஷயம் வந்து நம்மளுடைய மூளையில நிறைய இருக்கு, கோடிக்கணக்குல இருக்கு. சோ அதே மாதிரி நம்மளோட வயிறுலையும் கோடிக்கணக்குல இருக்கு. கோடிக்கணக்குல வந்து ரெண்டுலயுமே வந்து இந்த மைனூட்டான மைக்ரோ நர்வ்ஸ் வந்து நிறைய இருக்கு. ஸோ ஒரு சிமிலாரிட்டி, ரெண்டுமே ஒரே மாதிரி வச்சிருக்கு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அதுவும் சதையினால் உருவாக்கப்பட்டது, அதுவும் ஒரு விதமான சதையாக இருக்குது. ரெண்டும் வந்து ஒரே மாதிரியா இருக்குது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, நார்மலா வந்து பிரெயின் வந்து ஆர்டர் போடக்கூடிய ஒண்ணு. நம்ம உடம்புல நீ இதை வேலை செய்ய, அதை வேலை செய்ய, இதை செய்ய, அதை செய்யன்னு நம்மளோட உடலுக்கு பல செய்திகளை தரக்கூடியது நம்மளோட பிரெயின். சோ உங்களுடைய உடல் என்னவாக வேலை செய்யும் அப்படின்னா, அது வந்து மூளையோட என்ன ஆர்டர் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி அது ஒர்க் பண்ணிட்டு இருக்கும். அது என்ன கேக்குதோ அதை வந்து செஞ்சிடும். வேற எக்ஸ்ட்ராடினரியா எனக்கு இது வேணும்னெல்லாம் வந்து நம்ம உறுப்புகள் வந்து திரும்ப நம்மளோட மூளை கிட்ட பதில் சொல்லாது. மூளை என்ன சொல்லுதோ அதை கேட்டுட்டு உடல்ல எல்லா பாகங்களும் வேலை கண்டினியூவா செஞ்சுட்டே இருக்கும். அது கான்சியஸ்ல இருந்தாலும் சரி, சப்கான்சியஸ்ல இருந்தாலும் சரி. ஸோ அதோட ஒர்க் என்னன்னா, அது பாட்டுல அது வேலை செஞ்சுட்டே இருக்கும். பட் அதே டைம்ல இந்த வயிறு மட்டும் ரிவர்ஸ்ல வேலை செய்யும். மூளைக்கு ஆர்டர் போடும். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒரே ஒரு உறுப்பு நம்மளுடைய மூளைக்கு ஒரு ஆர்டர் போடுது. இங்க பாரு, இங்க ஒரு விஷயம் நடந்திருக்கு, நீ அதை கவனி, இதனால இது நடந்திருக்கு, இதை செய்ய அப்படின்னு சஜஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கு. நார்மலா என்ன பண்றோம்? மூளை ஆர்டர் போடுது, பாடி வேலை செய்யுது, நம்ம கண்கள் பார்க்குது, செய்தியை கொண்டு போகுது, அது ரிப்ளேவா ஆர்டரா கொண்டு வருது. நம்ம உடல்ல சில உணர்வுகள் வருது, அந்த உணர்வுகளை எல்லாம் கண்ட்ரோல் பண்றது உங்களோட வயிறு. சோ அது என்ன பண்ணுதுன்னா, அந்த கண் எப்படி வந்து பார்த்துட்டு அந்த போட்டோ எடுத்து மூளைக்கு அனுப்பிடும். எந்த சஜஷனும் பண்ணாது, இதை செய்யினெல்லாம் சொல்லாது. அதே மாதிரி கையில ஏதாவது அடிபடவோ தொடவோ செஞ்சா அந்த உணர்வுகளை அங்க போயிடும். ஆனா இதை செய்யினெல்லாம் சொல்லாது. நம்ம காலில் ஒண்ணு மிதிச்சோம்னா அது ஒரு உணர்வாக உணர்ந்து சொல்லிடும், இந்த மாதிரி ஒரு மாதிரியா இருக்குது அப்படின்னு. சோ திரும்ப மூளை என்ன பண்ணும், கொஞ்சம் காலை நகர்த்துன்னு ஆர்டர் போட்டுட்டு அது என்ன பொருள்னு கண்ணை பார்க்க சொல்லும். சோ இந்த விஷயத்தான் செய்யுமே தவிர
சுயமா ஒரு முடிவெடுத்து ஒரு விஷயத்த செய்யன்னு சொல்லாது. இந்த உறுப்பு எந்த உறுப்புமே சொல்லாது. நான் இத பார்த்தேன், நீங்க பாருங்கன்னு தான் சொல்லும். ஆனா இந்த வயிறு மட்டும், இங்க பாரு இதெல்லாம் நடக்குது, நீ இத செய்யு அப்படின்னு ஒரு ஆர்டர் போடக்கூடிய இடத்துல, நம்மளோட வயிறு வந்து மூளைக்கு ஆர்டர் போடக்கூடிய இடத்துல இருக்கு. இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஒரு நண்பனாக இருக்குன்னு சொல்லலாம். அதே டைம்ல ஒரு மூளையோட ராஜாவா இருக்கணும்னு சொல்லலாம். நம்மளுடைய வயிறு. ஏன்னா, மூளைக்கே வந்து ஆர்டர் போடுறது யாருன்னா வயிறு தான். ஆனா வயிறுக்கு ஆர்டர் போட முடியுமா அப்படின்னா, மூளைனால வயிறுக்கு ஆர்டர் போட முடியாது. இங்கதான் மேஜிக் நடக்குது. இங்கதான் அந்த கடவுளோட படைப்புல மிகப்பெரிய ஒரு மேஜிக் நடக்குது. எந்த ஒரு கட்டத்திலையும் மூளை வந்து வயிறுக்கு ஆர்டர் போடவே முடியாது. ஆனா மூளைக்கு ஆர்டர் போடுறது யாரு? வயிறு. சோ இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய தொடர்பு இருக்கிறனாலதான் அந்த மூளைக்கே ஒரு விஷயத்த சொல்லக்கூடிய ஒரு உறுப்பாக இருக்கிறனாலதான் அதுக்கு பேரு கட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. கட்ஸ்னா என்ன? நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பவர். அந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் பவர் யார்கிட்ட இருக்குது அப்படின்னா நம்மளுடைய வயிற்று தான். ஏன்னா ஒரு ஒரு பெரிய சிஇஓ ஒரு கம்பெனியோட பிரம்மாண்டமான ஒரு நபராக இருக்கிறார். ஆனா அவருதான் எல்லாமே நிர்வாகம் பார்த்துட்டு எல்லாமே பண்ணிட்டு இருப்பாரு. அவருதான் எல்லாம் செஞ்சுட்டு இருப்பாரு. ஆனா அதுக்கு மேல இன்னொரு சுப்ரீம் பவர் இருக்காங்க பாத்தீங்களா? அவங்க சைலண்டா இருக்கிறாங்க. இவர் நிறைய வேலை செய்யறாரு, அவர் ஒரு வேலை செய்வார். யாருன்னா இந்த இவரை மட்டும் கண்ட்ரோல் பண்ணுவாரு. அப்படி ஒரு பயங்கரமான எம்டியா, ஓனரா, அதே மாதிரி ஒரு ஆளை மட்டும் கம்யூனிகேட் பண்றதா ஒரு ராஜாவா இருக்கிறது யாருன்னு கேட்டா நம்ம உடலுடைய அந்த வயிறு தான் இந்த மூளைக்கு ராஜாவா இருக்கு. அதனாலதான் அந்த மூளையோட ஓனர் வந்து யாருன்னா நம்மளுடைய வயிறு. சோ இந்த சிஇஓ அப்படின்னு சொல்லக்கூடிய பாருங்க, நம்ம மூளை வந்து எம்டி கிடையாது, ஓனர் கிடையாது. மூளை வந்து சிஇஓ தான். அவரு வேலைக்காரன் தான். ஆனா என்ன பெரிய போஸ்டிங்ல இருக்கிறாரு. இருக்கலே டாப் மோஸ்ட் போஸ்ட்ல இருக்காரு. ஓனர் யாருன்னா வயிறு. அங்கதான் ப்ராப்ளமே மாறுது. சோ இந்த ஓனர் வந்து என்ன சொல்றாரோ அத வந்து இந்த உடல்ல இருக்கிற எல்லா உறுப்புகளுக்கும் எல்லா செயல்களுக்கும் இவர் சொல்லுவார். சோ மேஜர் ரோல் அந்த மூலக்காரன் யாருன்னு அப்படின்னு கேட்டா உங்களுடைய வயிறு தான். ஏன்னா அதுக்கு மட்டும்தான் மூளைக்கு ஆர்டர் போடுற ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்குது. இந்த கோடிக்கணக்காக இருக்கக்கூடிய மைக்ரோ அந்த நர்வ்ஸ், அது வந்து வெள்ளி அப்படின்னு சொல்றாங்க. மைக்ரோ வெள்ளி, அதே மாதிரி வெள்ளி, அப்படி 2 விஷயங்கள் இருக்கு. அது கோடிக்கணக்குல நம்மளுடைய அந்த வயிறுல இருக்குது. சோ இதையெல்லாம் வந்து நம்ம எடுத்து பார்த்து எல்லாம் பண்ணோம்னா இதுல இன்னொரு மிராக்கிள் என்ன அப்படின்னா இவ்வளவு கோடிக்கணக்கான நரம்புகளையும் சதைகளையும் எல்லாத்தையும் வச்சிருக்கிற இந்த பொருள் அப்ப என்ன ஆகுனா அது பெருசா இருக்கணும் இல்லையா? சோ அந்த மாதிரி இல்லாம அந்த பொருளோட அளவு சின்னதாகவும் இதுக்குள்ள இருக்கிற பொருள்கள் அதிகமாகவும் இருக்கக்கூடிய ஒரு மிராக்கிள் வந்து அங்க இருக்குது. அப்படி அந்த மிராக்கிளுக்கு காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அதோட அளவு சதுர அடி. அதை வந்து ஒரு பரப்பா மாத்தி வச்சோம்னா 4300 சதுர அடியில வந்து அந்த நரம்புகளை வந்து பரப்பி வைக்கலாம். அவ்வளோ பெரிய ஒரு இடத்த ஒரு சின்ன பாக்ஸ்குள்ளார வச்சிருக்கு. சோ இது எதுக்காக இவ்வளவு நர்வ்ஸ், இவ்வளவு மைக்ரோ நர்வ்ஸ், அந்த செல்லி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இத வந்து இவ்வளவு மூளையை விட அதிகமாக வைத்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இதோட ஒர்க் என்னன்னா நம்ம போடுற சாப்பாட்டை அப்படி செஞ்சு உறிஞ்சு ஒரு ஒரு நூல் கூட விடாம ஒரு கொஞ்சம் டிராப் கூட விடாம ஃபுல்லா சக் பண்ணிட்டு வெறும் சக்கைய வந்து மலமாக வெளியேற்றும். சோ இந்த வேலையை செய்யறதுக்கு வந்து இந்த வெள்ளி மைக்ரோ வெள்ளி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நர்வ்ஸ் தான் வந்து அந்த வேலையை செய்யுது. அப்படியே உறிஞ்சு கிளியர் பண்ணி வேஸ்ட்டை வந்து வெளியெடுக்கக்கூடிய விஷயத்த அந்த நம்மளுடைய அப்டமல்
அந்த டியூப் வயிற்று குடல் வந்து வேலை செய்யக்கூடியதாக இருக்குது. ஸோ இதனாலதான் வந்து அதுவும் இதுவும் கம்பேரிசத்துல ஒரே மாதிரி வருது. அதே மாதிரி இன்னொரு இடம் வந்து கம்பேர் ஆகும்போது ஹார்ட் இருதயத்தோட மிகப்பெரிய தொடர்பும் இருதய மாதிரியே வேலை செய்யறதும் நம்மளுடைய இந்த குடல் தான். அது எப்படி இருதய மாதிரியே வேலை செய்யுது? ஏன்னா இருதயத்தை பொறுத்த வரையிலும் அது என்ன பண்ணும், மேல இப்படி பம்ப் பண்ணி அந்த ரத்தத்தை உடம்பு பூரா அனுப்பும். பின்னாலிருந்து வர்ற இதை வாங்கி திரும்ப ரோல் பண்றதுக்கு ஒரு பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். இதுதான் நம்மளுடைய இருதயத்துடைய ஒர்க்கு. அப்போ மேல இருந்து ரிட்டர்ன் வராது, கீழே இருந்து தான் பிளட் வந்து இருதயத்துக்கு உள்ளார போகும், திரும்ப மேல இருந்து ஃப்ளோ ஆகி கீழே வரும். ஸோ இந்த ரொட்டீன் வந்து நடந்துகிட்டே இருக்கிறதுனாலதான் அந்த ஹார்ட்டோட சிஸ்டம் வந்து அப்படி நடக்குது. இதே வந்து நம்மளுடைய குடல் அது என்ன பண்ணுதுன்னா, நீங்க எப்படி இருந்தாலும், தலைகளா இருந்தாலும் சரி, நேரா இருந்தாலும் சரி, சைட்ல இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் உங்க உடம்பு வந்து எப்படி 360 டிகிரி என்ன மாதிரி இருந்தாலும் உங்க ஃபுட்டை வாய்க்குள்ள போட்டீங்கன்னா அது எங்க போகும்? தலைக்கு போகுமா? தலையில தொங்கிட்டு இருக்கிறீங்க, வாய் வழியோட சாப்பாடு கொடுக்குறோம், மூக்கு வழியோட வரலாம். ஆனா மூக்குலையும் வரல அப்படின்னா அது எங்க போகும்? வயிறுக்கு தான் போகும் இல்லையா? மிஸ் ஆகுமா? மிஸ் ஆகாது இல்லையா? ஓவரால் வந்து எப்படியாவது வந்து அது கரெக்டா வயிறுக்கே போய் சேரும். ஸோ இதோட சிஸ்டம் என்னவா இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது எப்படி ஹார்ட் வந்து பிளட்டை ஒரே சைட்ல பம்ப் பண்ணுதோ அதே மாதிரி தான் நம்மளுடைய குடலானது ஒரே சைட்ல பம்ப் பண்ணிட்டே இருக்குது, ஒரே மாதிரி வேலை செஞ்சுட்டே இருக்குது. வர்ற பொருள்ல அது திடமா இருந்தாலும் நீரா இருந்தாலும் அதை வந்து அப்படியே வந்து இப்படி ஒரே சைட்ல தள்ளிக்கிட்டே இருக்கு. ஸோ அதனாலதான் நம்ம தலையிலா தொங்கினா கூட நம்ம உணவு அந்த தலைக்கு போகாம நேரடியா குடல் வழியா இப்படி இப்படி தலையில தொங்கிட்டு அப்படி முழுங்கிடுறீங்கன்னு வைங்களேன், தொண்டைக்கு கீழே போயிடுச்சு. அந்த போன உணவு வந்து ரிட்டர்ன் வாயிலிருந்து மூக்குகள்லாம் வராது. போனது வாயில இருக்கும் போதுனா பிரச்சனை இருக்கும். வாயிலிருந்து உள்ள போயிடுச்சுன்னா நீங்க தலையிலா தொங்கிட்டு இருந்தாலும் உங்க உடம்புக்குள்ளார அது டிராவல் ஆயிரும். ஸோ இதுக்கு காரணம் என்னன்னா, அது ஒரே மாதிரி சிஸ்டத்துல ஒரே மாதிரி இப்படி தள்ளிக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த தள்ளுற வேலையை ஹார்ட்டோட கம்பேர் பண்ணும்போது ஹார்ட் எப்படி பிளட்டை கொண்டு போகுதோ அதே மாதிரி இது உணவை கொண்டு போகுது. ஸோ ரெண்டும் ஒரே மாதிரி வேலை செய்யக்கூடியதாக இருக்குது. ஸோ இது வந்து ஹார்ட்டுக்கும் கொஞ்சம் பீட் கொடுக்குது, கொஞ்சமா அதையும் தாண்டி இது ஒர்க் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி ரெண்டு உறுப்புகளை ராஜ உறுப்புகளை வந்து சரியான முறையில கனெக்டிவிட்டியோட இருக்கிறது வந்து நம்மளுடைய அந்த வயிறாக இருக்கிறது. இதனாலதான் வந்து இந்த கட்ஸை வந்து இந்த அளவுக்கு கட்ஸ்ன்னு சொல்றதுக்கு காரணமும் அதுதான். ஏன்னா இன்னும் ஆர்டர் போடுற திறம, இன்னொன்னு நம்ம உடம்பையே வந்து ஃபுல்லா பிளட் ஃப்ளோவையும் அதோட சிஸ்டமேட்டிக்கும் கரெக்டா வச்சிருக்கிறது. இது எல்லாத்தையும் வச்சிருக்கிறதுனாலதான் அதுக்கு பேர் கட்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அதனாலதான் அதுக்கு பேர் கட்ஸ்ன்னு வந்துச்சு. ஏன்னா மூளைக்கே ஆர்டர் போடக்கூடிய ஒரு திறமை இருக்கக்கூடிய, அதை சொல்லுவாங்கல்ல, காட்டுக்கு ராஜா வந்து சிங்கம், ஆனா வேகமா ஓடக்கூடியது சீட்டா இல்லையா? வேகமா ஓடக்கூடியது சீட்டா. அதே மாதிரி நிறைய ஸ்பெசிபிக் மிக உயரமான உருவம் இருக்கிறது வந்து அந்த இது அதுக்கு என்ன சொல்லுவாங்க, ஒட்டகச்சிவிங்கி இல்லையா? சோ அந்த மாதிரி மிக ஆரோக்கியமான உடலும் குண்டு இருக்கிறது வந்து நம்மளுடைய யானை. சோ இந்த இதுக்கெல்லாம் கேட்டகரி இருந்தும் அதுக்கு கொடுக்காம, இது யானைங்கிறது வந்து சுப்ரீம் பவர்னு சொல்லலாம். அது வந்து ஒரு எக்ஸ்ட்ரீமான மைண்ட் செட் இருக்கக்கூடிய ஒண்ணு. ரொம்ப வந்து எத்தனை கிலோமீட்டர் இருந்தாலும் கடந்து போய் எதையும் வந்து செய்யக்கூடிய திறமை வாய்ந்தது நம்மளோட யானை. ஏன்னா அவ்வளோ பிரெயின் வந்து அந்த கஜமுத்தை வந்து இங்க வச்சிருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ரீம் பவர். இதுவோ நான் இது போட்டிருக்கேன் மைக்.
ஓகே. எங்க விட்டோம்? யானை. யானை வந்து அவ்வளோ பெரிய கஜ புஜ பராக்கிரம சக்தி எல்லாம் வாய்ந்தது. ஆனா ரொம்ப ஸ்லோவா நடக்கிற ஒரு சாதாரணமா இருக்கக்கூடிய ஒரு ஆள் யாருன்னா நம்மளுடைய சிங்கம். அந்த மாதிரி தான் இந்த கட்ஸுக்கு அதுதான் வந்து அர்த்தம். சிங்கம் மாதிரி அப்படியே வந்து ஒரு எல்லாத்தையும் ஒரு ஆட்சி செய்யக்கூடியது. ஆனா அது ஆட்சி செய்யுதானா யாருக்கும் தெரியாது. ஏன்னா அது சைலண்டா இருக்கும், பெருசா ஓடாது, பெரிய உடம்பு இல்ல, ஒரு நிதானமா தான் இருக்கும், தூங்கிட்டு தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஆளு. ஆனா பெரிய ரோல்ல இல்லாத ஆளு. ஆனா நம்மளோட எல்லா ரோலும் வகிக்கிறது யாருன்னு கேட்டா மூளை. அவர் வந்து சீட்டா மாதிரி, யானை மாதிரி, ஜிராஃப் மாதிரி பெரிய ஒரு அறிவு இருக்கக்கூடிய பயங்கரமான ஆள். ஆனா அவர வந்து நம்ம ஒரு தலைவராக எடுக்கலாமா அப்படின்னா அது முடியாது. என்ன காரணம்னா நம்மளுடைய அந்த வயிறுக்கு வந்து வேற விதமான நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. சோ இந்த 3 அந்த 2 உறுப்புகளையும் அதே மாதிரி இந்த நர்வ்ஸையும் வந்து எக்கச்சக்கமா வச்சிருக்கக்கூடிய ஒரு உறுப்பாக இருக்குது. அதே மாதிரி சதை பகுதியாகவும் இருக்கு. ஒரு சதையாகவும் இருக்குது நம்மளுடைய. அது ஒரு வித்தியாசமான சதையாக. எப்படி வந்து மூளையில வந்து அந்த குழி குழியா, குழி குழியா நிறைய இருக்குதோ, அதே மாதிரி நம்மளோட போட்டி. அந்த உங்களுக்கு ஆட்டுல எல்லாம் பார்த்திருப்பீங்க. அந்த உள்ள இருக்கிற அந்த வயிறோட இன்டர்னல் இது பார்த்தீங்கன்னா, அப்படி ஒரு குழி குழியா, குழி குழியா ஒரு மாதிரி இருக்கும். சோ இந்த ஒரு சிஸ்டமும், அந்த சிஸ்டமும் மேட்ச் ஆகுது. சோ பிரெயின் ஒரு செகண்ட் பிரெயின் நம்ம சொல்ற காரணம் என்னன்னா, இதுலயும் இந்த மசில்ஸ்லயும் அந்த மசில்ஸ்லயும் ஒரு மேட்சிங் இருக்கு. சோ இத்தனை மேட்சிங் இருக்கக்கூடியதுதான் உங்களுடைய அப்டாமல் வயிறு அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த நிறைய பேஜ் என்னென்னமோ ஓபன் ஆயிடுச்சு. அதனாலதான் கொஞ்சம் இதாயிடுச்சு. அந்த வேகஸ் நர்வ் சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய மூளையில இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இந்த ஆர்டர் போடக்கூடிய ஒரு சிஸ்டம், ஒரு நர்வ் சிஸ்டம். இந்த நர்வ் சிஸ்டம் ஒன் வேவா தான் வேலை செய்யுது. இது வந்து நம்மளுடைய பாடியில நான் சொன்னேன்ல, அந்த ஆர்டர் வந்து ரிப்பீட்டட் நம்மளோட மூளைய வந்து வயிறை பார்த்து நீ இதெல்லாம் செய்யுன்னு சொல்றதுக்கு சான்ஸே இல்லாம இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இந்த வேகஸ் நர்வ் சிஸ்டம் தான். ஏன்னா அது வந்து ஒரு சைட்ல தான் வேலை செய்யும், ஒன் வே பாத், டபுள் சைட்ல வேலை செய்யாது. சோ யாருக்கு அது ரெஸ்பான்ஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தா வயிறுக்கு மட்டும்தான் ரெஸ்பான்ஸ் பண்ணுது. வயிறு என்ன சொல்லுதோ அதை கேட்டு மூளைகிட்ட சொல்லுமே தவிர மூளை என்ன சொல்லுதோ அதை கேட்டு இதுகிட்ட சொல்லவே சொல்லாது. சோ இப்ப வந்து நம்ம தொண்டைய பத்தி பார்த்தோம் அப்படின்னா, தொண்டையில வந்து ஒரு முக்கியமான நிகழ்வு வந்து நமக்கு நடக்குது. நம்ம வாய் வழியோட சாப்பாடை போடுறோம், அப்படியே அரைக்கிறோம். அரைக்கும் போது அது வந்து அப்படியே ஒரு நல்ல கூலாக ஒரு ஓவரால் ஓரளவுக்கு ஓகே உடம்புக்குள்ள போறதுக்கு ரெடி அப்படின்னா, இங்க 2 டியூப் இருக்கு இந்த இடத்துல. ஒண்ணு வந்து நம்மளோட நுரையீரலுக்கு போறது, இன்னொன்னு வந்து வயிறுக்கு போறது. 2னும் வித்தியாசமா இருக்கு. இந்த குடலோட அமைப்பு வந்து இந்த இடத்துல இங்க ஒரு டபுள் சைடு வால்வு மாதிரி இப்படி க்ளோஸ் ஆகுற மாதிரி இருக்கு. சோ அது என்ன பண்ணும்னா நம்மளுடைய அந்த ஆக்சிஜன் காத்து வர்றதை க்ளோஸ் பண்ணிட்டு உடலுக்கான வழியை வந்து திறந்து விட்டுரும். அப்ப நேரடியா நம்மளுடைய உணவு இந்த வாயிலிருந்து அப்படியே தொண்டை வழியோட தொண்டையில அந்த பாத் இந்த பக்கம் அது க்ளோஸ் ஆகுறதுனால டைரக்டா நம்மளுடைய வயிற்றுக்குள்ளார நம்மளுடைய உணவுகள், தண்ணி எல்லாமே போக ஆரம்பிச்சோம். இது என்ன இதுக்கு அதுக்கு வித்தியாசம் அப்படின்னா, ஆக்சுவலா ஒர்க் பண்ணது தொண்டையில இல்லையா, வயிறுக்கு மூளை இல்லை. சோ வயிறு இங்க இருக்கு. இந்த வயிறு இந்த தொண்டைய மானிட்டர் பண்ணுது. வேற ஒரு உறுப்பு வேலை செய்யறத பாக்குது. பார்த்துட்டு மூளை தொண்டை வழியோட சாப்பாடு வருது, தண்ணி வருது, நீ அந்த இதை க்ளோஸ் பண்ணு, அப்பதான் வந்து கரெக்டா போகும் அப்படின்னு ஒரு ஆர்டர் போடுது, ரெஸ்பான்ஸ் பண்ணுது. சோ அதனாலதான் சொல்றது
டிவி பார்த்துட்டே சாப்பிடாதீங்க. உங்க வயிறு ஆக்டிவ்ல இருக்காது, மூளை ஆக்டிவ்ல இருக்கும். அப்போ நேச்சுரலா உங்களுக்கு போக வேண்டிய ஒரு செய்தி போகாது, ஸ்ட்ரக் ஆயிடும். அப்ப என்ன ஆகும்னா, இந்த தொண்டைக்கு உள்ள இறங்குதுங்கும் போது இங்க ஒரு ஸ்ட்ரக் வந்ததுன்னா புகை ஏறிடும். சாப்பாடு நுரையீரலுக்குள்ளார கொஞ்சம் உள்ள போயிடும். சோ இந்த ஒர்க் ஏன் டிஸ்கனெக்ட் ஆகி இந்த மாதிரி வருது அப்படின்னா, சொல்லுவாங்கல்ல, யாரோ உங்களை நினைச்சிட்டாங்க, நீங்க எதையாவது ஃபீல் ஆயிட்டீங்க, அதனாலதான் உங்களுக்கு வந்து புகையேறிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த ஒரு மனநிலை உருவாவதற்கு காரணம் என்ன? டிஸ்கனெக்ஷன். உங்களுடைய அந்த தலையிலிருந்து கரெக்டா இந்த செய்தி வயிறு சொல்லணும், சொல்லல. உங்க கவனம் பூரா எங்க இருந்தது? டிவில இருந்துச்சு. அப்ப வயிறு தன்னோட வேலையை செய்ய மறந்துருச்சு. அதனாலதான் புகையேறுது. புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? அதனாலதான் டிவி பார்த்துட்டே சாப்பாடு சாப்பிடாதீங்க. இதுல இன்னொரு பெரிய லாஜிக் இருக்கு. என்னன்னா, நீங்க டிவி பார்க்கும்போது ஒரு சில விஷயங்கள் நடக்குது. இப்ப டிவில வந்து நாம வந்து ஒரு பயங்கரமான சண்டை காட்சி பார்க்கிறோம்னா, நம்ம உடம்பு அட்ரினலை வந்து சுரந்துரும். ஏன்னா உங்களுக்குள்ளார ஒரு பேய் படம் பார்த்தீங்கன்னா பயம் வந்துரும். சோ பயம் வரவோ, சண்டையை பார்க்கவோ, அதிர்ச்சி வந்தாலோ அட்ரினல் வேலை செஞ்சுரும். அப்ப ஹார்ட் பீட் அதிகமாயிடும். இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வேலை செய்யும் போது உங்களோட வயிறு அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு இருக்கும். ஏன்? உங்களுக்கு பயம் வந்தா வயிற்றுக்குள்ளார ஒரு கிளம்பலான்னு கடப்படாது எல்லாம் ஆகுது இல்ல? ஒரு மாதிரி வயிற்றுக்குள்ள தானே ஒரு இது வருது, என்னமோ ஒரு ஃபீல் வருது இல்ல? நீங்க சொல்லுவீங்கல்ல, ஏதாவது ஒரு பயந்துட்டா, அப்பா வயித்தையே கலக்கிருச்சப்பா, வயித்தை தூக்கி போட்டுருச்சு. அது என்ன வயித்தை தூக்கி போட்டுருச்சு, வயித்தை கலக்கிருச்சு. பயங்கரமான பேய் படம். அப்ப அதை பார்த்து ஒரு நிமிஷம் நானே, யாராவது மூளை குழம்பி போச்சுன்னு சொல்லுவாங்க, அதே டைம்ல என்ன சொல்லுவாங்க? வயிறு கலங்கிருச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா? மூளை குழம்பி போயிருச்சு, வயிறு கலங்கிருச்சுன்னு சொல்லுவாங்க. பாத்தீங்களா? ரெண்டும் மேட்ச் ஆகுது. ரெண்டும் மேட்ச் ஆகுது. சோ இந்த ஒரு நிகழ்வு நம்மளுடைய அப்டமன்ல, வயிறுல எப்பவும் நடந்துகிட்டே இருக்கு. சோ அதனாலதான் நம்மளோட எல்லா உணர்வுகளுக்கும் மூளை ரெஸ்பான்ஸ் பண்ணாது. எல்லா உணர்வுகளுக்கும் வயிறு தான் ரெஸ்பான்ஸ் பண்ணும். நம்ம உடம்புல வந்து ஒரு துக்கம் வந்து அடைச்சுக்குது, ஒரு பயங்கரமான துக்கம். மூளை வேலை செய்யாதா, வயிறு வேலை செய்யாது. சாப்பாடு தொண்டை கீழே இறங்காது, துக்கம் அடைச்சு நிக்குது, ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது, வாய் வச்சா அப்படி வெளியே தள்ளும். ஏன்? வயிறு ரெஸ்பான்ஸ் பண்ணல. மூளை சொல்லுது, டே உனக்கு பசிக்குது, உனக்கு சாப்பாடு தேவைங்குது. ஆனா என்ன சொல்லுது? எனக்கு இங்க ஒரு ஃபீலிங்ஸ் தெரியுது, நான் அதை ஒத்துக்க மாட்டேன், கெட் அவுட் அப்படின்னு சொல்ற அளவுக்கு டேலண்டான, பயங்கரமான ஒரு பவர்ஃபுல்லான விஷயம் என்னன்னா நம்மளோட வயிறு. அது வந்து ஒத்துக்க மாட்டேங்குது. ஆனா மூளை ஒரு விஷயத்த சொன்னா செய்ய வேண்டியது நம்ம உடம்போட கடமை. எல்லா உறுப்புமே வேலை செஞ்சிடும். ஆனா இந்த உறுப்பு மட்டும் கேட்காது. அது திருப்பி சொல்லும், எனக்கு வேற ஒரு டியூட்டி இருக்கு, நீ பேசாம இரு. அதே டைம்ல வயிறு நிறைய ஃபுல்லா சாப்பிட்டீங்க, பா என்ன சாப்பாடு, வேற லெவல் அப்படின்னா, அந்த நிம்மதி அப்படிங்கறத உங்க மூளைக்கு ஒரு பீஸ்ஃபுல்னஸ் கொடுக்கும். நல்ல சாப்பாடு கிடைச்சதுன்னா அப்படி ஒரு நல்ல தூக்கத்தை போடலாமா, ரிலாக்ஸேஷன் அப்படியே கொஞ்ச நேரம் உட்காரலாமா, இந்த மாதிரி ஒரு பீஸ்ஃபுல்னஸ் வந்து உங்க வயிறு கொடுக்கும். வயிறு ஃபுல்லாச்சுன்னா. அதே டைம்ல வந்து வயிறு காலியா இருக்கு, பசி பெரட்டுது. ஒருத்த மட்டும் வந்து உங்களை போக விடாம பக்கத்துலதான் ஹோட்டல் இருக்கு, உட்கார வச்சு எதையோ பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. உங்களுக்குள்ள கோபம் வருதுல்ல, டென்ஷன் வருதுல்ல, ஒரு விஷயத்த எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியே ஆகணும், பசி கொள்ளுது, உங்களால சொல்ல முடியுதா? அதுக்கு பதில் கோபம் வந்துருது, டென்ஷன் ஆயிருது. என்ன பண்றதுன்னு தெரியாம நீங்க ரொம்ப ஒரு மாதிரி இதாயிடுறீங்க. சோ நீங்க என்ன பண்றீங்க? கோபங்கிற விஷயத்துக்குள்ளார போயிடுறீங்க. அப்ப அங்க ரியாக்ட் பண்ணுது பாருங்களேன். மூளை வந்து சொல்லுது, பிரசன்டேஷன் மரியாதை கொடுத்துரு, 1.5 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட், இதை செய்யுன்னு சொல்லி உங்க மூளை கான்சியஸ் சொல்லுது. ஆனா உங்க வயிறு, எனக்கு பசிக்குது, 1.5 கோடி எனக்கு தேவையில்லை, எனக்கு சாப்பிட்டாகணும், நீ வர்றையா இல்லையா அப்படின்னு உங்க மூளைக்கு ஒரு ஆர்டர் போடுது. டேய் இதெல்லாம் கேட்காத, எனக்கு
அப்படின்னு உங்களை கஷ்டப்படுத்துறது யாருன்னா உங்க வயிறு இல்லையா? அங்க எப்படி என்ன கிடைச்சாலும் சரி வேண்டவே வேண்டாம், ஃபர்ஸ்ட் சாப்பிடணும். ஒரே கான்செப்ட். அந்த பசி மட்டும் வந்துருச்சுன்னா உங்க பிரெயின் என்னவாக மாறுறது? டென்ஷன் ஆயிடுது, ஸ்ட்ரெஸ் ஆயிருது, ஆன்சைட்டி ஆயிருது இல்லையா? சோ யார் ஆர்டர் பண்றா? எனக்கு ஃபுட்ட கொடுன்னு சொல்றது வயிறு. இந்த மூளை சொல்லுது 1.5 கோடி, டேய் பேசாம உட்காரு, பசியாவது கிசியாவது பேசாம இருக்கு. அவன் எவனா இருந்தாலும் பரவாயில்ல, நீ ஃபுட்ட கொடு, மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம்னு சொல்லி மூளைக்கே ரிவர்ஸ்ல ஆர்டர் போடுறதுதான் உங்களுடைய வயிறு. சோ அப்படியே இது மட்டும் இல்லாம சும்மா இல்ல, பக்கத்து வீட்டுக்காரன் நல்ல கார் வாங்கிட்டான். உங்க கார் அன்னைக்கு தான் ஒர்க் ஷாப் போயிடுச்சு. உள்ள இருந்து எரியுமே எரிச்சலு, அப்படியே உள்ள இருந்து புகையுமே புகைச்சலு. இது யார் செய்யறா? இதுவும் வயிறு தான் செய்யுது இல்லையா? இதுவும் வயிறு தான் அந்த எனர்ஜி, அந்த அந்த எரிச்சலை, அந்த டென்ஷனை, அந்த ஒரு மாதிரி பேஜார் இல்லையா? இதையெல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்துறது யாரு அப்படின்னா உங்களோட வயிறுக்குள்ளதான். அப்படியே உள்ள எரியும், புகையும், நெஞ்செல்லாம் எரியுதுடா. நெஞ்சு எரியுதாமா. என்ன? வயிற்றுக்குள்ள இருந்து புகையா தள்ளுது. என்ன? அவன் நல்லாயிட்டான். அவன் நல்லாயிட்டான், என்னால நல்லாக முடியல. அது எப்படி அவன்கிட்ட காசு வந்துச்சு? எப்படி அவன் இந்த மாதிரி ஆனான்? சான்ஸே இல்லை. நானும் நிறைய விஷயம் செஞ்சுட்டே தான் இருக்கிறேன். ஒத்துக்கவே முடியாது. அப்படிங்கும்போது அந்த புகைச்சலு, எரிச்சலு, நமச்சலு எல்லாமே எங்கிருந்து வருதுன்னா வயிறுக்குள்ள வருது. மூளை ஒண்ணும் செய்யாது. மூளை பாட்டுல பேசாம இருக்கும். மூளையில போய் யாராவது எரியுதுன்னு சொல்லுவான், புகையுதுன்னு சொல்லுவான் இல்லையா? ஆனா எரிச்சலும் புகைச்சலும் எல்லாம் எங்க வரும்? வயிறுல இருந்து தான் வரும். சோ இது திரும்ப அதே மாதிரிதான் வேலை செய்யுது. சோ அந்த மாதிரி வேலை செஞ்சு நம்மளுடைய அந்த குடலானது பல விதமா வேலை செய்யுது. சந்தோஷம் வந்துருச்சுன்னா பீஸ்ஃபுல்னஸ கொடுக்குது. இந்த மாதிரி ஏதாவது ஆயிடுச்சுன்னா உடனே டென்ஷன் ஆகி எரிச்சலை கொடுக்குது, புகைச்சலை கொடுக்குது. இது மாதிரி ஒரு இடத்துல ஒரு மாதிரி கிரியேட் பண்ணக்கூடியது நம்ம வயிறு தான் கிரியேட் ஆகுது. நம்மளுடைய ஒரு அழுகைனாலும், சங்கடனாலும், துக்கம்னாலும் எல்லாத்தையுமே ஒருநிலைப்படுத்துறதாக நம்மளுடைய அந்த மூடு இல்லையா? மூடு சிங்க் ஆகுதுன்னு சொல்லுவாங்கல்ல. மூடு சிங்க் ஆகுறதுங்கிறது எப்ப சிங்க் ஆகுது? வயிறுல பசி வந்தா, இல்லைன்னா துக்கம் வந்தா, கவலை வந்தா, எதிர்பார்ப்புகள் வந்தா, நடக்காத போனா எல்லாமே எங்க பிரச்சனை? ஒரு ஒரு சிலர் இருக்காங்க, செம்மையா டென்ஷன் ஆயிடுச்சுன்னு வைங்க, என்ன பண்றதுன்னு நல்லா சாப்பிடுவாங்க. ஏன்? நல்லா சாப்பிட்டா வயிறு கொஞ்சம் சமாதானமாச்சுன்னா மூளை ரிலாக்ஸ் ஆயிடும். ஒரு காஃபி குடிச்சா மைண்ட் ரிலாக்ஸ் ஆயிடும். அப்போ மூளைக்கு எடுத்து ஏதாவது கொடுத்துருக்கலாம்ல. மூளை தானே டென்ஷன்ல இருக்கு. மூளை தானே என்ன பண்றதுன்னு தெரியாம இதை அதை செய்யலாமா அதை செய்யலாமான்னு கன்ஃபியூஸ்ல இருக்கு. ஆனா நம்ம என்ன பண்றோம்? வாய் வழியோட ஒரு காஃபி உள்ள போடுறோம். உள்ள போட்டோன்னே பா அப்படின்னு ஒரு ரிலாக்ஸேஷன் நமக்கு வருது. சோ அந்த ரிலாக்ஸேஷனை தர்றது கொஞ்சம் சுகர் சாப்பிடுறோம். சாப்பிட்டா உள்ள ஒரு அமைதி, ஒரு ரிலாக்ஸேஷனை கொடுக்கும். மொத்தத்துல ஏதாவது ஒரு குளுக்கோஸை உங்க வயிற்றுக்கு கொடுத்தீங்கன்னா உங்க மூளை சமாதானம் ஆயிடும், உங்க மூளை சரியாயிடும். அப்போ உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்றீங்க, அது டென்ஷனை கொடுக்குது, வேலை ஆகல, உங்களுக்கு ரொம்ப டென்ஷனா இருக்குது அப்படிங்கும் போது டக்குன்னு நம்ம என்ன பண்ணணும்? இந்த விஷயத்த செஞ்சோம்னா சரியாயிடும். அதுக்குதான் போய் நல்ல பிரியாணி சாப்பிடுறது, நல்ல காஃபி குடிக்கிறது. நம்ம காஃபி வந்துருச்சு. தேங்க்ஸ். சோ அந்த மாதிரி நம்மளோட அந்த மூடு சிங்க் ஆகுறது, மூடு மாறுறது, அப்போ நம்ம அந்த மூடை கரெக்ஷன் பண்றது எல்லாமே நம்மளுடைய வயிறுல தான் நடக்கும். சோ இந்த இம்யூன் சிஸ்டம் சீக்கிரமா குழந்தைங்க உடல்நிலை சரியில்லாம ஆகிறது, உங்களுக்கு ஆரோக்கியம் இல்லாம போறது, உங்களோட வாழ்க்கையில மொத்தமா ஒரு இம்யூன் சிஸ்டத்துல ப்ராப்ளம். இதுக்கெல்லாம் காரணம் யார் அப்படின்னு பார்த்தா அதுவும் உங்களோட வயிறு தான் காரணம். அந்த வயிறு என்ன அப்படி காரணமாக அமையுது அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம மனுஷன் அப்படிங்கிறவன் ஆக்சுவலா மனுஷனா பாக்டீரியாவா அப்படின்னு பார்த்தா நம்ம ஒரு பாக்டீரியா. யாருக்கெல்லாம் இந்த ரகசியம் தெரியும்?
ஒரு ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு, மைக்ரான்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு. ஸோ அது வந்து ஓவரால் சக்சஸ் ஆயிருச்சு. நம்ம உலகத்துல மனிதர்களுடைய உணவில் இருக்கக்கூடிய அந்த வித பாக்டீரியா வச்சு நம்ம உடம்புல நோயே இல்லாம பண்ண போறாங்க. அதுக்கான விஷயங்களை கண்டுபிடிச்சிட்டாங்க. நீங்க வந்து பால் குடிக்கிறது நல்லது. ஏன்னா அதுலதான் நிறைய பாக்டீரியா இருக்கு. நிறைய பேர் சொல்லுவாங்க, வெள்ளை கலர் சாப்பிடாதே, வெள்ளை கலர் சாப்பிடாதேன்னு. வெள்ளை கலர் சாப்பிடலைன்னா உங்க பாக்டீரியா, நல்ல பாக்டீரியா ஆக்டிவேட் ஆகாது. நல்லா தெரிஞ்சுங்க. இந்த டச்சில் அது இதுன்னெல்லாம் சொல்லிட்டு வெள்ளை கலர் சாப்பிடாதேன்னு சொல்லுவாங்க. ஸோ பால் குடிக்கலைன்னா உங்க வாழ்க்கையில இப்படி ஒரு ப்ராசஸ் நடக்காது. ஸோ இது வந்து என்ன ப்ராசஸ், எப்படி வந்து இந்த பாக்டீரியாவுக்கும் நம்ம குடலுக்கும் நம்மளோட ஆரோக்கியத்துக்கும் சம்பந்தம் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய பிறப்பு எப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஸோ நம்ம வந்து குழந்தை பிறக்கும் போது நம்ம உடம்புல பாக்டீரியா இல்லை. டெலிவரி ஆகுதுல்ல, அந்த ஆன் பிரசன்ட் மூமெண்ட்ல பாக்டீரியா இருக்காது நம்ம உடம்புல. நம்ம உடம்பு மட்டும்தான் இருக்கும் பியூரா. பட் அதே டைம்ல குழந்தை டெலிவரி ஆன உடனேயே இந்த உலகம் பூரா பாக்டீரியா இருக்கு. இந்த உலகம் பூரா பாக்டீரியா இருக்கு. ஸோ அந்த பாக்டீரியா நம்மளுடைய வாய்வழியோட உடம்புக்குள்ளார போயிடும். இப்ப பிரசவம் ஆகும்போது அம்மாவோட அந்த அந்த பிறப்புறுப்போட அங்க இருக்கக்கூடிய பாக்டீரியாஸ் வந்து நம்மளோட உடம்புக்குள்ளார போயிடும். நம்ம கையில டச் ஆயோ எப்படியோ வாய்க்கு இப்படி உள்ள போயிடும். அந்த போன பாக்டீரியா தான் உங்களுடைய பாக்டீரியா. அப்போ நார்மல் டெலிவரி தான் சிறந்ததா அப்படின்னா ஒரு வகையில அதுதான் கரெக்ட். ஏன்னா அம்மாவோட பாக்டீரியா வந்து கிடைச்சு நம்மளோட உடம்புல வந்து அந்த பாக்டீரியா டெவலப் ஆகி நல்ல ஆரோக்கியமான நிறைய விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அது வந்து அப்படி நடக்குதா அப்படின்னா நடக்கல. சிசேரியன் நடந்து குழந்தை வெளியெடுத்துறாங்க. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் வெளியெடுக்கிறாங்கல்ல, அவங்க உடம்புல இருக்கிற பாக்டீரியா, அவங்க கையில இருக்கிற பாக்டீரியா, அது வந்து அந்த குழந்தைக்குள்ளார போயிடும். ரொம்ப ஹைஜீனிக்கா, ரொம்ப எக்ஸ்ட்ரீமா, ரொம்பவுமே வந்து பாதுகாப்பா, ரொம்ப ஸ்டெர்லைஸ் பண்ணி ஒரு பாக்டீரியாவோட அளவை ரொம்ப கம்மி பண்ணி ஒரு ஹைஃபை லக்ஸூரியஸ் ஒரு பர்த் நடந்ததுன்னா பாக்டீரியா அளவு கம்மியா இருக்கும். குழந்தையோட இம்யூன் சிஸ்டம் பாதிக்கும். நீங்க நல்லா கவனிச்சா தெரியும். ரொம்ப பவர்ஃபுல்லான எக்ஸ்ட்ரீம்ல இருக்கிற ஒரு எக்ஸ்பென்சிவா ஒரு குழந்தை பிறந்திருந்துச்சுன்னா அந்த குழந்தைக்கு நிறைய இம்யூன் சிஸ்டம் ப்ராப்ளம் இருக்கும். சளி, காய்ச்சல், தொண்டை வலி, ஏதோ நோய்வாய்ப்பட்டுக்கிட்டே இருக்கும். பட் ரொம்ப நார்மலா கேஷுவலா லோக்கல்ல ஒரு குழந்தை பிறக்குது, லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் பிறக்குது அப்படின்னா அந்த குழந்தைங்க பயங்கர ஆரோக்கியமா இருக்கும். அதுக்கு இதுதான் காரணம். ஒரு பாக்டீரியா வந்து இந்த மாதிரி எல்லாம் வேலை செய்யுமா, இப்படி எல்லாம் நடக்குமா அப்படின்னா இதுல நல்ல பாக்டீரியா, கெட்ட பாக்டீரியான்னு ரெண்டு இருக்குது. இந்த நல்ல பாக்டீரியாவாகட்டும் கெட்ட பாக்டீரியாவாகட்டும் இதுல என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம உடல்ல இந்த பாக்டீரியா உள்ள போனா மட்டும்தான் செரிமானம் நடக்கும். இங்கதான் ப்ராப்ளமே கிரியேட் ஆகுது. இந்த பாக்டீரியா வயிற்றுக்குள்ள போய் நம்மளோட வயிற்றுல இருக்கக்கூடிய, அதாவது நம்ம அம்மாவோட பால் இருக்குல்ல, அதுல வந்து ஒரு முக்கியமான ஒரு பொருள் இருக்கு. அந்த லாக்டோசில் ஆகட்டும், அந்த சுக்ரோட்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமிலமாகட்டும், இந்த ரெண்டும் வந்து நம்மளுடைய தாய்ப்பால்ல இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பொருள். அந்த தாய்ப்பால் வந்து செரிமானம் ஆகாது. உலகத்துல மனிதனால செரிமானம் செய்ய முடியாத ஒரு பொருள் என்ன அப்படின்னா நம்மளுடைய தாய்ப்பால்ல இருக்கக்கூடிய ஒரு ஆல்கோசுக்ரேட் அப்படின்னு, சுக்ரோஸ்ன்னு சொல்லுவாங்க, சுக்ரேட்னு சொல்லுவாங்க. சோ அந்த ஆல்கோசுக்ரேஸ் வந்து கண்டிப்பா டைஜஷன் ஆகாது. ஏன்னா அதுக்கான அமைப்பு நமக்கு இல்லை. இதை பேஸ் பண்ணி தான் எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க வந்து பால் குடிச்சீங்கன்னா உங்க உடம்பு மைக்ரான்ஸ் டெவலப் ஆகாது, அது வந்து உண்மையில டைஜஷன் ஆகாதுன்னு பொய் சொல்லி வச்சிருக்காங்க. இது ஒரு தவறான விஷயம். ஏன்னா உங்க உடம்புல பாக்டீரியா இருந்துச்சுன்னா, நல்ல பாக்டீரியா இருந்துச்சுன்னா
இது நல்லபடியா டைஜஷன் ஆகும். அப்படி ஆச்சுன்னா உங்க அம்மாவுடைய அந்த பால்ல இருக்கிற மொத்த சத்துமே அந்த குழந்தைக்கு டிரான்ஸ்பர் ஆயிடும். ஆரோக்கியமான குழந்தை பிறக்கும். பிறந்த குழந்தை மிக ஆரோக்கியமாக வளரும். இதுக்கு இந்த ஒரே ஒரு விஷயம்தான் காரணம். இந்த ஆல்கோசாச்சுரேட்டட் சுகர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பொருள் நம்மளுடைய அம்மாவோட பால்ல இருக்கு. சோ அது நிறைய நன்மைகளை கொடுத்தாலும் என்னோட காஃபி ஆயிருக்கு. கொஞ்சம் ஸ்பீடா காஃபி வர முடியல. சோ அம்மாவோட பால்ல இருக்கக்கூடிய அது வந்து நமக்கு நல்ல டைஜஷன் ஆகணும்னா நமக்கு என்ன வேணும்? என்ன வேணும்? நமக்கு வந்து பாக்டீரியா வேணும். நல்ல பாக்டீரியா வேணும். நல்ல பாக்டீரியா நிறைய இருந்தாதான் இதை நல்லா சக் பண்ணி டைஜஷன் பண்ணி கரைச்சு நம்ம உடம்புல செல்ஸ்ல பவரை கொடுக்கும். சுக்ரோஸை கொடுக்கும். சுக்ரோஸ் குளுக்கோஸாக கன்வெர்ட் ஆகும். இதுக்கான வேலை செய்யும். அதனாலதான் வந்து குழந்தை பிறந்ததுல இருந்து கண்டினியூவா தாய்ப்பாலே கொடுங்க, தாய்ப்பாலே கொடுங்கன்னு டாக்டர்ஸ் வந்து இவ்வளவு தூரம் சொல்றாங்க. ஏன்? உங்களுடைய நல்ல பாக்டீரியா எந்த அளவுக்கு ஃபோர்ஸா உள்ள வேலை செய்யுதோ அந்த அளவுக்கு இம்யூன் சிஸ்டம் வந்து பயங்கரமா டெவலப் ஆகும் குழந்தைக்கு. அப்ப அந்த இம்யூன் சிஸ்டம் குழந்தைக்கு அதிகமா உற்பத்தி ஆச்சு, ரத்தம் எல்லாமே அதிகமாச்சுன்னா என்ன நடக்குங்க? ஆரோக்கியமான குழந்தைய வளரும் இல்லையா அந்த குழந்தை? அதனாலதான் சொல்லுவாங்க 2.5 வயசு வரைக்கும் தாய்ப்பால் கொடுங்க. 2.5 வயசு வரைக்கும் சப்போர்ட் கொடுங்க. கண்டிப்பா வெளி சாப்பாடு கொடுக்காதீங்கன்னு சொல்றாங்க. இதுதான் ஒரே காரணம். ஆனா நம்ம வெளியே இருக்கிற பொருள் எல்லாம் கொடுத்துறோம் வயிறு நிறைக்கணுங்கிறதுக்காக. ஆனா அது வந்து என்ன ஆகும்னா இந்த கெட்ட பாக்டீரியா வந்து அந்த மாதிரி வெளியேறிந்த உணவுகளை கரைக்கும். ஏன்னா அதுக்குண்டான பொருள் தானே அது எடுத்துக்கும். சோ அதனால என்னன்னா கெட்ட பாக்டீரியா வந்து தான் வளர்றதுக்கு இந்த மாதிரி வெளி உணவுகளை எடுக்கும் போது அது வேலை செய்யும். சோ இதுல பெரிய ப்ராப்ளம் என்னன்னா வெளி உணவு கொடுக்கும் போது கெட்ட பாக்டீரியா வேலை செய்யும். அம்மாவோட பால் குடிக்கும் போது நல்ல பாக்டீரியா வேலை செய்யும். இப்ப அம்மாவோட பால் வந்து நிறைய கொடுத்தா நல்ல பாக்டீரியா நிறைய வேலை செஞ்சா நம்ம உடம்புல நல்ல பாக்டீரியா அதிகமாகி நம்மளோட வாழ்க்கையில யாரோ மைக் ஆன் பண்ணிட்டு ஏதோ பண்றாங்க. ஓகே. சோ அந்த மாதிரி நல்ல பாக்டீரியா வந்து நம்ம உடம்புல அதிகமாகும் போது நம்மளோட உடம்புல இம்யூன் சிஸ்டம், நம்மளோட ஹார்மோன்ஸ் வளர்ச்சி இதெல்லாம் வந்து சூப்பரா இருக்கும். அப்போ காலத்துக்குமே சளி பிடிக்காத, ஃபீவர் வராத நல்ல ஆரோக்கியமான குழந்தை வந்து பிறக்குது. அந்த குழந்தை வந்து நல்லா வளருது. அதுக்கெல்லாம் காரணமாக இந்த பாக்டீரியாஸ் வந்து அமையுது. இந்த பாக்டீரியா வந்து எங்க இருக்குது அப்படின்னா வயிறுல தான் இருக்கும். நம்மளுடைய குடல்ல தான் இருக்கும். குடல்ல தான் இது வந்து நிறைய இருக்கும். அப்ப நாம வந்து நம்மளுடைய உடம்பு வந்து எப்படி பாக்டீரியல் உடம்பு அப்படின்னு சொல்லி நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய மொத்த செல்லு இன்டு 1.5 கோடி பாக்டீரியல் செல். அப்படிதான் நம்ம உடம்பு இருக்குமா? அப்ப கால்குலேட் பண்ணி பாருங்க யார் அதிகமா இருக்கிறா நம்ம உடம்புல. நம்மளோட செல்ஸ் அதிகமா இருக்குதா, பாக்டீரியாவோட செல் அதிகமா இருக்குதா? 1.5 கோடிங்க இன்டு. அப்ப எவ்வளவு அதிகமா அது இருக்குது. அது அவ்வளோ அதிகமா இருக்கிறனாலதான் நம்மளால செரிமானம் அப்படிங்கிற ஒரு பொருளே ப்ராப்பரா நடக்குது. நம்ம உடம்பு ஆரோக்கியமா இருக்குது. அதுக்கு நமக்கு கெட்ட பாக்டீரியா ஆகாது. நல்ல பாக்டீரியா தான் வேணும். நல்ல பாக்டீரியா வேணும்னா நல்லா ஃபைட் போடுற மாதிரி பொருளை கொடுக்கும். அப்படித்தானே? ஒருத்தர் வந்து +2 படிக்கிறார். நல்லா +2ல இங்கிலீஷ் மீடியம் படிக்கிற ஒரு பையன். அந்த பையன்கிட்ட போய் நல்ல ஒரு பெரிய ப்ராஜெக்ட் இல்லைன்னா ஏதாவது ஒரு என்ன சொல்லலாம், ஏதாவது ஒரு மேடையில பேசுறதுக்காக ஏதாவது ஒண்ணு நல்லா இங்கிலீஷ்ல ப்ரிப்பேர் பண்ணி ஒருத்தரை பத்தி பேசுப்பா அப்படின்னா அழகா பேசிடுவார் இல்லையா? இல்லைன்னா இந்த சயின்ஸை பத்தி நீ கத்துக்க அப்படின்னு சொல்லி ஒரு புக்கை கொடுத்தா படிச்சிருவார்.
அந்த பையன்கிட்ட போய் எல்கேஜி புக்கை கையில கொடுத்து இதை வச்சு நீ எக்ஸாம் எழுது, இதுதான் உன் வாழ்க்கைன்னு சொன்னா என்ன ஆகும் இல்லையா? அந்த பையன் என்ன பண்ணுவாரு? ஓடி போயிரு, நீங்க வந்து தேவையில்லாம நக்கல் பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆயிடுவார் இல்லையா? அதே மாதிரிதான் நம்மளோட நல்ல பாக்டீரியாவுக்கு நல்ல செரிமானம் தரக்கூடிய இந்த மாதிரி லாக்டோஜின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பால், அந்த மாதிரி விஷயங்களை, புரோட்டீன், விட்டமின்ஸ், மினரல்ஸ், அந்த மாதிரி இருக்கக்கூடிய நல்ல பொருள்களை வந்து நம்ம உடம்புக்கு கொடுக்கணும். அந்த மாதிரி கொடுக்கும்போது அந்த பாக்டீரியா என்ன பண்ணும் அப்படின்னா, நல்ல பாக்டீரியா இந்த மாதிரி நல்ல பொருட்களை பிரிச்சு எடுத்து நல்லபடியா அது டிகிரி வாங்கி அதுக்கு மேல எம்எஸ்சி, எம்எட், பிஹெச்டி எல்லாம் பண்ணும். எங்க கொண்டு போய் எல்கேஜி புக்கை கையில கொடுத்தீங்கன்னா அது என்ன பண்ணும்? டென்ஷன் தலைக்கேறி உட்காந்துக்கு இல்லையா? காலேஜ் போறதுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து எல்கேஜி புக்ல இருந்து தான் எழுதணும்னு சொன்னா அவங்க நிலைமை என்னவா இருக்கும்? இந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் நம்மளுடைய அந்த வயிறுக்கு சொல்றோம். அது வந்து அது ஏத்துக்காது. ஏன்னா அது வந்து நல்ல பாக்டீரியா, நல்ல பொருளை நீங்க கொடுத்தீங்கன்னா அது கரெக்டா கன்வெர்ட் பண்ணும். அப்பதான் நம்ம ஆளு பின்னால இருக்காரு, அவர் வந்து இந்த டியூஷன் சென்டர் மாதிரி அவர் வந்து ரீ எக்ஸாம் எழுத வைக்கிறவரு, அவர் வந்து நெகட்டிவ் எல்லாம் சரி பண்றவரு. சோ அவரு வளர்ந்துருவார். ஈசல் பூச்சியாக நம்மளோட இந்த இதுல பேங்க் இல்லாம பேங்க் எப்படி வந்து இந்த ஆன்லைன் ஃப்ராடு அது இதெல்லாம் வராங்க, அந்த மாதிரி ஒரு கிரிமினல்ஸ் வந்து வளர்ந்துருவாங்க. சோ அந்த எல்லாம் வளர்றதுக்கு காரணம் என்னன்னா நம்ம கொடுத்த பொருள் சரியில்லை. எல்கேஜி புக்கை கொடுத்துட்டோம், அங்கேதான் ப்ராப்ளம். அப்ப இவர் எடுத்துக்குவாரு, எனக்கு கொடுப்போம், அது எதுவா இருந்தா எனக்கு நத்திங் கோயிங் ஆன் குட்னு சொல்லி அவர் வாங்கி அவர் வேற மாதிரி அதை டெவலப் பண்ணி எதையோ எல்லாம் செஞ்சிருவாரு. ஏன்னா அவரு ராங் ரூட்ல போறவர். சோ அந்த பாக்டீரியா நம்மளோட உடம்புல இந்த பொருள் வந்து வேலைக்கு இல்லாத பொருள், கொஞ்சம் கெட்டது, இது தேவையில்லைன்னு தெரிஞ்சுன்னா அவர் எடுத்து கரைச்சிட்டு அவர் டெவலப் ஆயிடுவாரு. அதுதான் கெட்ட பாக்டீரியா உங்க உடம்புல அதிகமாக இருக்கு காரணமாக. இது இம்யூன் சிஸ்டத்தை அதிகப்படுத்தும்னா அதிகப்படுத்தாது, ஃபேட் அதிகப்படுத்தும். உங்க உடம்புல என்னென்ன நோய்கள் அடுத்த கட்டத்துல வரணுமோ அதுக்குண்டான சப்போர்ட் எல்லாம் கொடுக்கும். சோ இந்த மாதிரி வந்து நம்மளுடைய தவறான பாக்டீரியா வளர்வதற்கு ஆரோக்கியமான உணவை கொடுக்கலைன்னா பிரச்சனை. அப்போ நம்மளோட உடல்ல நம்ம பாதுகாக்க வேண்டியது, ரொம்ப முக்கியமா மெயின்டைன் பண்ண வேண்டியது நம்மளுடைய உடல். சோ அதனால நல்ல உணவுகளை, நல்ல ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுங்க. சூழ்நிலைனால விலை கம்மி பொருளை வாங்கி சாப்பிடாதீங்க. நல்லா பால் குடிங்க, கட்டியான காஃபி குடிங்க, திக்கான காஃபி குடிங்க. சோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணும். நல்ல புரோட்டீன் இருக்கிற பொருளை சாப்பிடுங்க. நல்ல ஒரு நேரம் வந்து 2 முட்டை, அந்த மாதிரி எல்லாம் உங்களை நல்ல ஆரோக்கியத்துக்கு என்ன வேணுமோ அதையெல்லாம் எடுங்க. பாதாம், பிஸ்தா, அத்திப்பழம், அப்புறம் வந்து திராட்சம், அந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் சாப்பிடுங்க. எல்லாம் அளவா நல்லதா சாப்பிடணும். இந்த கான்செப்ட் ஒண்ணுதான் சொல்லுது, வயிறை பாதுகாத்துக்குங்க. போய் ஆயில் அது இதுன்னு எதையோ சாப்பிட்றதுக்கு நல்ல பொருளை சாப்பிடுங்க. நம்ம கிளாஸ்ல அதான் சொல்றோம். 40 ரூபாய்க்கு ஒரு தோசை கிடைக்குமா? சாப்பிடாத. 200 ரூபாய்க்கு ஒரு தோசை கிடைக்குமா? சாப்பிடு. அப்பதான் அவன் நல்ல எண்ணெய் ஊத்தி, நல்ல நெய் ஊத்தி நல்லபடியா தருவான், நல்ல வேக வச்சு தருவான். இது அர்ஜென்ட், 15 ரூபான்னு விற்கிறனால பாதி வெந்தும் வேகாமையும் கிளீன் பண்ணியும் பண்ணாமலும் எதையோ செஞ்சு எப்படியோ தந்து எப்படியோ ஓட்டுறாங்க. சோ அது வேண்டாம். நல்ல நிதானமா நல்லபடியா உங்க வீட்டுல செய்யறதுனாலும் நல்லா செஞ்சு, நல்ல மாவு, நல்ல அரிசி, நல்ல பொருள் வாங்கி நல்லா குக் பண்ணி நல்லபடியா சாப்பிடுங்க. அப்பதான் நீங்களும் நல்லா இருப்பீங்க, உங்க வயிறு நல்லா இருந்தா உங்க மூளை நல்லா இருக்கும். உங்க மூளை உங்களோட உலகமே நல்லா இருக்கும். உங்களை சுத்தி இருக்கக்கூடிய இந்த எல்லாமே நல்லா இருக்கும். சோ அப்ப நம்ம என்ன ஃபீல் ஆகணும்? குட் ஃபுட், குட் லைஃப். புரியுதா?
ஸோ நம்மளோட மூளைய, நம்மளோட இன்னொரு செகண்டரி மூளைய சரியா பாதுகாத்துக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கை நல்லாகும். நம்மளுடைய அந்த அட்வான்ஸ் கோர்ஸ் வந்து நம்ம இது பண்றோம். உங்களுக்கெல்லாம் சொன்னா போர் அடிக்குதா இருக்கும். ஏன்னா நேத்து ஒரு மெடிடேஷன் கிளாஸ் வந்து அதோட ட்ரையலா நேத்து வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ நேத்தே வந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நேத்து நைட்டு வந்து 8 to 10 வந்து அவங்களுக்கான கிளாஸ். ஸோ இன்னைக்கும் முடிஞ்சா இன்னொரு கிளாஸும் கொடுப்போம். ஸோ அதுல என்ன கத்துக் கொடுக்க போறோம், எப்படி இருக்கும், எப்படி மெடிடேஷன் பண்ணணும், என்ன மாதிரி எல்லாம் பண்ணணும், என்னெல்லாம் பண்ணா என்னெல்லாம் வரும் அப்படின்னு ஒரு விளக்கத்தோட ஒரு மெடிடேஷன் நேத்து நைட்டு நம்ம நடத்தணும். ஸோ அதோட அனுபவம் யாராவது ஒருத்தர் இங்க மைக் ஆன் பண்ணி சொல்லலாம். ஏன்னா ஏன் உங்களை இன்வைட் பண்ணோம், இந்த கிளாஸை கத்துக்குங்க, இது கொஞ்சம் அப்கிரேஷன் தான், உங்களுக்கு கம்மி விலையில எங்கேயுமே கிடைக்காத அளவுக்கு உங்களுக்கு இதை கத்துக் கொடுக்குறோம். அப்படிங்கும் போது இதை ஏன் நாம வந்து எடுத்துக்கணும் அப்படிங்கிற முக்கியத்துவத்தை வந்து நீங்க தெரிஞ்சுங்க. இன்னும் 2 நாள் தான் இருக்குது. பொள்ளாச்சியில நம்மளுடைய திருச்சிற்றம்பலம் அப்படிங்கிற ரிசார்ட்ல நம்ம வந்து வச்சிருக்கோம். ஹோலிஸ்டிக் ரிசார்ட். நம்ம எப்பவுமே அப்படிதான் எடுப்போம். ஒரு மாதிரி ட்ரிங்க்ஸ் அலோ பண்ற ரிசார்ட்டை நம்ம எடுக்க மாட்டோம். ஏன்னா நம்ம எல்லாருமே எனர்ஜி, நம்ம எல்லாருமே நல்ல சோல், நம்ம இருக்கிற இடமும் நல்லதா தான் இருக்கும். ஸோ அந்த கான்செப்ட்ல நம்ம வந்து அந்த மாதிரி நல்ல இடத்த தான் சூஸ் பண்ணுவோம். அப்படி ஒரு இடம் சூஸ் பண்ணதுதான் இந்த திருச்சிற்றம்பலம் அப்படிங்கிற பொள்ளாச்சியில் இருக்கக்கூடிய ஒரு இடம். நல்ல அட்மாஸ்பியர், அழகான ஆறு, அழகான இடம் எல்லாமே இருக்குது. அது மட்டும் இல்ல, நம்ம இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்க போற செய்தி, அந்த அட்வான்ஸோட ஒரு முக்கியமான விஷயம், ரொம்ப அற்புதமான நிகழ்வு. யார் மிஸ் பண்ணாலும் உங்க மிஸ்ஸிங் தான் உங்க லைஃப்ல. சோ நேத்து அதோட ட்ரையல் கிளாஸ் வந்து நடந்துச்சு. யாராவது ஒருத்தர் பேசுவீங்களாமா? வினோதினி இல்ல ஜெயகௌரி இருக்கீங்களா? இல்ல அவங்க ஜெயலட்சுமி, நேற்றுக்கு நடந்த கிளாஸ்ல நானும் கலந்துட்டேங்க சார். அது வந்து மனசு, நோய் இதெல்லாம் குணமாகற மாதிரி கொடுத்தீங்க நேற்றுக்கு. கேட்டுதுங்களா சார்? கேக்குது. இவங்களுக்கு கேட்கலையோ அப்படின்னு நினைச்சிட்டு. எஸ்மா வினோதினி இல்ல கேட்டு வாழ்க வளமுடன் சார். எஸ் வினோதினி பேசுங்கம்மா. சார் நேத்து கிளாஸ் வந்து நம்மள கிளியர் பண்றதுக்கு நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்ற கிளாஸ் எடுத்தீங்க சார். ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். ரொம்ப பர்கினஸ் கொடுக்கணும், நம்ம எல்லாரையும் மன்னிக்கணும், நம்மள மன்னிச்சுட்டு நல்லா இருக்கணும் அப்படின்ற கிளாஸ் எடுத்தீங்க சார். நல்லா இருந்துச்சு சார். இன்னும் நம்ம எவ்வளவு கிளியர் பண்ணோம்னா தப்பு பண்ணிருக்கிறோம் அப்படின்னு நம்ம முதல்ல நம்ம நல்லா இருக்கணும், கிளியர் பண்ணணும் அப்படின்னு நல்லா இருந்துச்சு சார் கிளாஸ். இத முழுசா நீங்க எல்லாம் கத்துக்க போறீங்க. இதுல என்ன சப்ஜெக்ட் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்றோம் அப்படிங்கறதையும் யாராவது சொல்ல முடியும்? சார் நான் சொல்றேன் சார். ஹலோ எஸ்மா சொல்லுங்க சார். நேத்து வந்து பேசுங்க. நீங்க என்ன சொன்னீங்கன்னா வந்துட்டு நீங்க கத்துக்கிறதுக்காக வரல, நீங்க ட்ரீட்மெண்ட்டுக்காக வரீங்க. உங்களோட எல்லாத்தையும் வந்துட்டு கிளியர் பண்ணி கிளென்ஸ் பண்ணி உங்களோட சோல் வந்துட்டு ரீபர்த், அதுக்கப்புறம் ரீமேரேஜ் எல்லாம் பண்ணிட்டு ஒன் டே பேபியா நீங்க இந்த கிளாஸ் முடிச்சு வெளியே போகும்போது போவீங்க. ஒன் டே பேபி வந்துட்டு எவ்வளவு சந்தோஷமா, ஹாப்பியா, ஹெல்த்தியா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நீங்க போவீங்க. அதுக்கான இது கிளாஸ் தான் இது அப்படின்னு சொன்னீங்க சார். அதோட எல்லாரையும் இந்த 2 நாளுக்குள்ளேயே எல்லாரையும் ஃபர்கிவ் பண்ண சொன்னீங்க. இவ்வளோ வருஷமா சேர்த்து வச்சிருக்கிற எல்லாரையும் 2 நாளுக்குள்ள எப்படி ஃபர்கிவ் பண்றதுன்னு தான் தெரியல. ஆனா நீங்க எங்களுக்கு அஷூரன்ஸ் கொடுத்துருக்கீங்க சார். நீங்க எப்படி வந்தாலும் வெளியே போகும்போது ஒன் டே பேபியா ஹாப்பியா ஹெல்த்தியா போவீங்கன்னு அஷூரன்ஸ் கொடுத்துருக்கீங்க. ஸோ வந்துட்டு எல்லாருமே இதை வந்து மிஸ் பண்ணுவாங்க, வராதவங்க எல்லாரும் மிஸ் பண்ணுவாங்கன்றது 100% ஷுர் சார். தேங்க்யூ சார். கண்டிப்பா. எஸ், தேங்க்யூமா, தேங்க்யூ. கண்டிப்பா சொல்றேன். இன்னைக்கு நீங்க எதையோ ஒரு மனசுல என்னையோ ஒரு ஃபீல்ல இந்த கிளாஸை வந்து மிஸ் பண்றீங்க. ஏன்னா நான் அதனாலதான் இது ஒரு பொக்கிஷம், இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, உங்க வாழ்க்கையை சேஞ்ச் பண்ணக்கூடிய இடம். யாருமே இதை மிஸ் பண்ணாதீங்க. 1.5 லட்சம் இந்த கிளாஸ்க்கு. ஸோ நான் பே பண்ணேன். எனக்கு வலி இருக்கு, எனக்கு சக்கடை இருக்கு அதுல. ஏன்னா அவ்வளவு பணம் கொடுத்துட்டு
கம்மியாக தான் சொல்லி கொடுத்தாங்கன்னு ஒரு ஃபீல் இருக்குது எனக்கு. ஸோ உங்களுக்கு வந்து அதை ஒரு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் வெறும் எக்ஸ்பென்சிவோட அதை வந்து நான் உங்களுக்கு டீச் பண்ண போறேன். ஸோ அதை வந்து அப்படியே உங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ண போறேன். அதுல நிறைய ரகசியங்கள் நம்ம சொல்ல போறோம். இதுக்கு அடுத்த ப்ரொசீஜர், அதாவது இதுக்கு அடுத்து நீங்க வந்து இதை வந்து என்கிட்டையும் கத்துக்கலாம், இன்டர்நேஷனல் லெவல்லையும் கத்துக்கலாம். அதுக்குண்டான புக்கு, அதுக்குண்டான சப்ஜெக்ட், அதுக்குண்டான அட்ரஸ், அது யார் நடத்துறாங்க, என்னவா இருக்குது, இது எல்லாமே அட்ரஸ் பண்ண போறேன். ஏன்னா ஐ எம் ஓப்பன் ஆல், நான் எல்லாமே ஓப்பனாக தான் வச்சிருப்பேன். ஸோ இதை வந்து அட்ரஸ் பண்ணக்கூடிய இடம். ஸோ இது வந்து யார் இதுல இந்த கிளாஸ்ல வரீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான். மற்றவங்களுக்கு அது என்னன்னே தெரியாது. இவங்க யாரும் ஷேர் பண்ணவும் மாட்டாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட அந்த ஷூரிட்டி வாங்கி தான் நம்ம இந்த கிளாஸே நடத்துவோம். ஸோ அதனால உங்களுக்கு யாருக்கும் இந்த ரகசியத்தை அவங்க ஷேர் பண்ண மாட்டாங்க. அப்படி ஷேர் பண்ணனால் அது வந்து ஒரு குரு துரோகமாக மாறும். ஸோ அதனால வந்து யாரும் வந்து இந்த சப்ஜெக்டை மற்றவங்களோட ஷேர் பண்ணக்கூடாது. ஏன்னா அது வந்து ஒரு மிகப்பெரிய ரகசியமாக இருந்த நிறைய உண்மைகளை வந்து நம்ம எடுத்து சொல்ல போறோம். அதே மாதிரி தான் அந்த ஓப்பன் பண்ணியும் விட போறோம். ஸோ அதனால நீங்க இங்க இருந்தே கண்டினியூ பண்ணலாம், இல்லைன்னா வெளியே போய் கண்டினியூ பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு ஓப்பன் ஸ்டேஜ் தான் அது. அதனாலதான் நாங்க வந்து மிஸ் பண்ணாதீங்க, வாங்க, இது வந்து ஒரு முக்கியமான இடம், உங்க வாழ்க்கையை மாத்திக்கிங்கன்னு அப்படின்னு சொன்னோம். இவ்வளோ சீப் அண்ட் பெஸ்டா ஒருத்தர் வந்து சொல்லி தருவாரா அப்படின்னா இனி ஃபியூச்சர்ல அப்படி ஒரு சம்பவம் நடக்காது. ஏன்னா இதோட ஃபீஸ் வந்து வெளியே வாங்குறது 22 லட்சம் ரூபா. ஸோ வெளியே இருக்கிறவங்க 22 லட்சம் ரூபா வாங்குறாங்க. எனக்கு ஆஃபரா கிடைச்சது 1.5 லட்சம் ரூபாய்க்கு, மற்றவங்களுக்கு 3.5 லட்சம் ரூபா. எனக்கு தான் அந்த ஆஃபரு, மற்றவங்களுக்கு எல்லாம் கிடையாது. மற்றவங்க எல்லாம் 3,84,600 ரூபா கட்டியிருக்கிறாங்க வித் டேக்ஸோட. ஸோ எனக்கு வந்து அந்த டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்க, அதனால நான் யூஸ் பண்ணேன். ஸோ உங்களுக்கெல்லாம் அந்த சான்சஸை நானும் ஏற்படுத்தி தருவேன், அட்ரஸையும் கொடுத்துருவேன். நீங்கள் அங்கே போய் 3,4 லட்சம் 3,84,600 ரூபா கட்டி நீங்களும் படிச்சுக்கலாம். ஸோ அதெல்லா விஷயத்தையும் நான் கற்றுக் கொடுக்க போகிறேன். ஸோ அதுதான் அந்த கிளாஸு. ஸோ அதனால யாரும் மிஸ் பண்ணாதீங்க. இன்னும் யாராவது ஐடியா இருந்தால் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்க. 2 days இருக்குது, நம்ம என்ன வேணாலும் முடிவெடுக்கலாம். சென்னையிலேருந்து வர்றதா இருந்தால் டிக்கெட்டும் ரெடியா இருக்கு. ஸோ அப் அண்ட் டவுன் டிக்கெட்டோட இருக்குது, வர்றவங்க வரலாம். ஐடியா இருக்கிறவங்க உடனே கால் பண்ணுங்க, புக் பண்ணுங்க, வாங்க. ஆல்ரெடி ஒருத்தர் ஐடியா சொல்லியிருக்கிறாரு, அவரை இப்போ கூப்பிட்டு பேசணும்னா அந்த ஒரு டிக்கெட்டும் போயிடும். ஓகே, அப்படியே ஆலோசனை பண்ணி உட்காந்துட்டே இருக்காதீங்க. லைஃப் எங்கேயோ போயிட்டு இருக்கு, லைஃப் சேஞ்ச் ஆயிட்டு இருக்குது. ஸோ உங்களோட வாழ்க்கை உங்க கையில. ஓகே, தேங்க்யூ ஆல், ஹேவ் a nice day, love you all. வைண்ட் அப் பண்ணிடலாமா? தேங்க்யூ சார். நிறைய ஒர்க். ஓகே, தேங்க்யூ ஆல், தேங்க்யூ. லவ் யூ ஆல்.